அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன்ஜி அவர்களோடு நம்ம இணைந்திருக்கிறோம். கவிஞர் வணக்கம். வணக்கம். நேர்மையின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. 250 சாட்சியங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கு. இது கொடநாடு வழக்கு சம்பந்தமா இது டவர்ல இருந்து அந்த செல்போன் டவர்ல இருந்து நாங்க வந்து ரெக்கார்டிங் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கோம். நாங்க அனுப்பி இருக்கிறோம். கொடநாடு வழக்கை வந்து தீவிரமா விசாரணை நம்ம நடத்த போறோம் அப்படிங்கிறத சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டாங்க. அது உங்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்பது திமுகவிற்கும் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு துருப்பு சீட்டு. அந்த துருப்பு சீட்டு வந்து ட்ரம் கார்டு. அத வந்து அவ்வளவு எளிதா அவரு முடிக்கவே மாட்டாரு, எடுத்துக்கிட்டே இருப்பார். 2026 வரைக்கும் இந்த துருப்பு சீட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும், தொடர்ந்து பயன்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம செல்வம்பாளையம் பழனிசாமி திடீர்னு ஒரு வீராவசம் பேசுவாரு, ஆக்ரோஷமா தன்னை காட்டிப்பாரு, நான் எதிர்கட்சியா செயல்படுறேன்னு இப்படி காட்டுவாரு. அப்போ ஸ்டாலின் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கேஸ் பத்துறோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் அப்படியே கொட்டி பாம்பா, அந்த மதுடிக்கு மயங்குற பாம்பா பழனிசாமி படுத்துப்பார். இது இந்த கொலை கொள்ளை வழக்க திமுக கையில் எடுத்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கதையாத்தான் தொடரும். இதற்கு முடிவெல்லாம் வராது. முடிவு வரும்னு நாமளும் எதிர்பார்க்கிறது வந்து அவ்வளவு உசிதமான காரியமும் அல்ல. இது கொலை கொள்ளை குற்றவாளி யார் என்பது ஊர் உலகத்துக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஸ்டாலினுக்கு தெரியும், திமுகவினருக்கு தெரியும், இந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் யாருமே முடிவுக்கு வரமாட்டாங்க. முடிவுக்கு வரவும் இந்த அரசு விடாது. இது தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்யும். ஏன்னா அதிமுக இனி பலமான இயக்கமாக மாறிவிடக் கூடாது. பலமான இயக்கமா மாறுச்சு அப்படின்னா திமுக இப்ப 26% வாக்கு வங்கிக்கு வந்துருச்சு. அதிமுக 40% வாக்கு வங்கியா இருந்ததை பழனிசாமி 20% வாக்கு வங்கியா குறைச்சிட்டார். அப்ப திமுக வாக்கு வங்கியும் 26%க்கு வந்துருச்சு. அதிமுக ஒரிஜினல் அதிமுகவா, ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்துச்சுன்னா அது திமுகவை இனி வாழ்நாள் முழுக்க ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யும். ஆனா அதை செய்யாம இருக்கணும் அப்படின்னா பழனிசாமி ஒரு பிரிவினைவாதியாவே தொடரணும். பழனிசாமி தொடர்ந்து பிரித்தாளும் கொள்கைய வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்திய டிவைட் அண்ட் ரூல் தியரிய பழனிசாமியே பயன்படுத்தணும். அது திமுகவுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சியில ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். பழனிசாமியை பகடக்காயாக பயன்படுத்தி திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கும் தொடர் வெற்றிகளை குவிப்பதற்கும், அதுவும் ஸ்வீப் பண்ணத வெற்றி, ஒரு பாதி ஜெயிச்சோம், முக்கால்வாசி ஜெயிச்சோம், கால்வாசி ஜெயிச்சோம் அப்படி இல்லை, ஸ்வீப் பண்றது அப்படியே டோட்டலா தமிழகம் முழுக்க இருக்கிற அதிமுகவை பலகீனப்படுத்துவது, பழனிசாமியை தலைமைக்கு கொண்டு வருவது, பழனிசாமியை பயமுறுத்திக்கிட்டே இருப்பது இந்த கேஸ் வாட்ச். அதனால இதை வந்து நம்ம அதிமுக தொண்டர்களா விழித்து எழாத வரை, பழனிசாமியின் தலைமையை அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்தாத வரை, பழனிசாமி பலகீனப்படுத்தி திமுக தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருக்கும். அதிமுக தொடர்ந்து பலகீனப்பட்டு கொண்டே இருக்கும். தொடர் தோல்விகளை சந்திக்கும். பழனிசாமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமியால் அளிக்கப்படுவார்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப 10 தோல்வி பழனிசாமிக்கு வந்துட்டாரு. அப்புறம் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கிறேன், இனிமே அவர் வாஸ் அவுட் பழனிசாமியாத்தான் இருப்பாரு, ஒரு இடத்துல கூட வெற்றி பெற மாட்டாருன்னு நம்ம சொன்னோம். அதே போல் தமிழகத்தில் முழுக்க அதிமுகவை வாஸ் அவுட் பண்ணிட்டாரு. மீண்டும் வரக்கூடிய உள்ளாட்சி, இப்ப டிசம்பர் ஜனவரிகள்ல உள்ளாட்சி நடைபெறவருக்கு. அப்ப இதுவரைக்கும் அதிமுக எம்பிக்களை வாஸ் அவுட் செஞ்சாச்சு.
இனிமே எம்எல்ஏ கூட வாசல் விட்டு செய்வதற்கான முயற்சி எடுத்தாச்சு. இப்ப இந்த உள்ளாட்சிகளை நம்பி இருக்கிறானே நம்ம தொண்டர்கள். ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிரலாம், யூனியன் கவுன்சிலர் ஆயிரலாம், சேர்மன் ஆயிரலாம், பிரசிடென்ட் ஆயிரலாம் சிந்தனையில செயல்பட்டு இருக்க அந்த இது வந்து களத்தினுடைய ஜீவன். நம்ம கட்சியினுடைய ஜீவன் எதுன்னா இந்த உள்ளாட்சியில கட்சிக்காரர் வெற்றி பெறுவது. இந்த உள்ளாட்சியிலேயே நம்ம சுத்தமா வாசம் விட்டு ஆயிட்டோம் அப்படின்னா அதிமுக காங்கிரஸை விட மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பழனிசாமியால் இது தொடர்ந்து நிகழ்த்தப்படும். கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல அம்மா வந்து தொண்டர்களையும் வாக்கு வங்கியும் வச்சிருந்தாங்க. நாமெல்லாம் 2014ல இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சி 52% வாக்கு வங்கியுடன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய முதல் கட்சிங்கிறத பேரை பெற்றோம். அப்புறம் அதே அம்மா 2016ல நடக்கும்போது 48% வாக்கு வங்கி வச்சு தனித்த கட்சியா நாம ஆட்சிக்கு மீண்டும் வந்தோம். ஆனால் இந்த 48% இப்பொழுது 20%-ஆக மாறியிருக்கு. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட நாம 34% வாக்கு வங்கி அதிமுக வச்சிருந்துச்சு. அதிமுக வாக்கு வங்கிக்கும் திமுக வாக்கு வங்கிக்கும் அப்ப நம்ம 34, திமுக கூட்டணியோடு சேர்த்து 37% வாக்கு வங்கி வாங்கி அதிமுகவோட கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துலதான் ஆட்சியவே அமைச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சிச்சு. அதிமுக முழுவதுமாக ஒரு 3% விஷயத்துல கோட்டை விட்டுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த 34% வாங்கிய அதிமுக இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் 20% குறைஞ்சிருச்சு. திமுக 26% குறைஞ்சிருச்சு. நம்மகிட்ட இருக்கிற 34% வாக்கு வங்கி 2021ல வாங்கிய வாக்குகள் இருந்தால் கூட நாம இன்னைக்கு 40க்கு 40 பாராளுமன்ற தொகுதியும் அதிமுக அமைச்சிருக்க முடியும், வெற்றியை பெற்று இருக்க முடியும். ஆனால் கழுதை இந்த கட்டருமான கதையா பழனிசாமி அதிமுகவை அழிக்கிறார், சிதைக்கிறார், சீரழிக்கிறார். இது கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயத்தினுடைய அந்த பாதிப்பை வந்து திசை திருப்புறதுக்காக ஸ்டாலின் அவர் வந்து கொடநாடு கேஸ வந்து கையில் எடுத்துக்கிட்டாரா? இந்த ஒழிக்க முடியாது எது அப்படின்னா கள்ளச்சாராயமும் திராவிட முன்னேற்ற கழகமும். இந்த அரசியல்வாதிகளும் திமுக அதிகார மையமும் சப்போர்ட் பண்ணாம கள்ளச்சாராயம் காய்ச்சவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது போக இந்த அதிகாரிகள் காசு வாங்காம இந்த கள்ளச்சாராய புழக்கமே தமிழகத்தில் இருக்காது, இருக்கவும் முடியாது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் விற்கிற வரை என்ன இந்த கள்ளச்சாராய ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நான் அதை சொல்றேன், யாரும் அதை சுட்டி காட்ட மறக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயத்துக்கு ஏன் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறார் முதலமைச்சர்? மத்த உண்மையிலே உழைத்து இப்ப கடந்த வாரத்துல விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூருக்கு அருகில பட்டாசு வெடிப்பு நிகழ்ந்துச்சு. அதுல இருந்த உண்மை தொழிலாளர்களுக்கு உயிரை பணயம் வச்சு வேலை பார்த்து அன்றாடமும் சாப்பாடு பாதி வெடிமருந்து பாதின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தன் வாழ்நாளையே பணயம் வச்சு வேலை செய்யற அந்த பட்டாசு தொழிற்சாலையில வெடிவிபத்துல ஏற்பட்ட தொழிலாளர்களுக்கு 3 லட்சம் மட்டுமே பரிசீலிக்கிறார் யாரு? முதலமைச்சர். அப்புறம் இந்த கரண்டில் அடிபட்டாலோ, விவசாய வேலைகளுக்கு போய் விவசாய காற்றுல யானை தாக்கினாலோ, வனவிலங்குகள் தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டாலோ, இல்லை இந்த மின்சார வாரியத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் மின்சார வயர்கள் அந்து விழுந்து அதுல விவசாயியோ பொதுமக்களோ பாதிச்சாலோ, இல்ல விவசாயமே செய்ய முடியாம விவசாயத்துல நஷ்டம் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு வாழ்வைய பயத்துக்கிற விவசாயிகளா இருக்கும். இப்படி உண்மைக்காக வாழ்க்கைக்காக போராடுற யாருக்குமே இந்த மானங்கட்ட முதலமைச்சர் அந்த 10 லட்சத்தை கொடுத்து அவர் வாழ்வைய வளத்தைய ஏற்படுத்துறது இல்லை. மாறா கள்ளச்சாராயம் குடிச்சு விஷச்சாராயம் குடிச்சு சாகுற நபர்களுக்கு 10 லட்சம் கொடுத்தா இவர் இந்த அரசு விஷச்சாராயம் குடிப்பதை ஊக்குவிக்கிறது. இப்ப நம்ம மீம்ஸ்ல கூட பார்த்தோம், ஏப்பா நீ ஏப்பா கள்ளச்சாராயம் கொடுத்து சாமாட்டு கடிச்சா வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் வரும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
அப்படியெல்லாம் பயன்படுத்துறத வேடிக்கையாக, இந்த ஆட்சியினுடைய அவலத்தை வேடிக்கையாக பயன்படுத்துவதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஏன் இந்த அரசு இது குறிப்பிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கு அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடித்து மனிதன் இறக்கிறான்ங்கிற விஷயம் பெருசுபடுத்தப்படணும். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது பேசப்படணும். அதன் மூலம் கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் புழங்குகிறது. கள்ளச்சாராயம் புழங்கிவிட்டால் மனிதன் செத்து விடுவான். மனிதன் சாகாம இருப்பதற்கு நாங்க டாஸ்மார்க்க வச்சிருக்கிறோம். டாஸ்மார்க் சேல்ஸ் வச்சிருக்கிறோம். எல்லாரும் சாராயம் குடிக்காத, டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி குடி. அப்ப இந்த நியூஸ் போகணும், பொதுமக்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாகணும். ஐயோ கள்ளச்சாராயமா, அதுக்கு நீ சரக்கே அடிச்சிருப்பா, கள்ளச்சாராயம் போய் குடிக்காத, பாக்கெட் சாராயம் குடிக்காத, நீ தயவுசெய்து நீ டாஸ்மார்க்ல வாங்கி சரக்கு குடிச்சிரு அப்படின்னு வீட்டுல உள்ளவங்களையே மறைமுகமா ஒரு என்கரேஜ் பண்ற அளவிற்கு, கவர்மெண்ட் சரக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவிற்கு. இப்ப அமைச்சரே துரைமுருகன் என்ன சொல்றாரு, அவர் இனிமே நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சாராய கடை சரக்குத்துறை அமைச்சர்னு சொல்லணும். எல்லாரும் சரக்கு அடிக்க போலாமான்னு தண்ணி தண்ணிங்கிறதுக்கே அது அப்படி ஒரு பேராச்சு. அந்த அமைச்சர் அவர் நினைச்சுக்கிட்டு டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்ல, அதனாலதான் அவன் போய் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதும், இந்த மக்களை குடிக்க வைத்து குடிகாரர்களா மாற்றிட்டு அவங்க ஏளனமா நடத்துறதும், இந்த திமுக இருக்கிறவங்களுக்கு பூரா என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும், ராஜராஜ சோழனுடைய பரம்பரை மாதிரியும், குறுநில மன்னர்களையும் மக்களை ஏளனமா பேசுறதும் இவர்களுக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஆட்சி அலங்கோலம், அவலட்சணம், நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பல குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள் ஆட்சியில இருக்கு. ஆனா இது எதுவுமே வெளியில தெரியாம மூடி மறைக்கணுங்கிறதுக்காக திமுகவுடைய கொள்கைகளை வெளியில மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராயத்தை பெருசு பண்றது, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் துணை போறது. இந்த கள்ளச்சாராயத்தை என்ன செஞ்சிருக்கணும், எதிர்கட்சி தலைவர் கருப்பு சட்டம் போட்டு சட்டமன்றத்திற்குள்ளே நின்று நிலைச்சு போராடி இருக்கணும், சட்டமன்றத்தை நடக்க விடாம செஞ்சிருக்கணும். ஆனா இவருக்கு என்ன சொல்றாரு, உடனே என்னை வெளியேற்றுட்டாங்க, கேள்வி நேரத்துல தான் கேள்வி கேட்கணும், இந்த நேரத்துல நீ கேள்வி கேட்க கூடாது, நீ ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கணும்னு சபாநாயகர் சில சரத்துக்களை சொல்லுகிறார். அதுபடி ஃபாலோ பண்ண வேண்டியதானே. அந்த தீர்மானம் குறைந்தபட்ச கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சி தலைவர் கொண்டு வர வேண்டியதானே. எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தா சட்டசபை அதை கேட்டு தீர்மானத்துக்கு விவாதத்துக்கு விடணும். அதுவும் சட்டத்துல நடைமுறையில இருக்கு. அதெல்லாம் அப்படி செஞ்சா பழனிசாமி மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை, கோடநாடு கொள்ளை வழக்க, பழனிசாமியினுடைய ஊழல் முறைகேடு வழக்க, டெண்டர் முறைகேடு வழக்க, இதெல்லாம் நாங்க சிபிஐக்கு கொடுப்போம்னு ஸ்டாலின் சொல்லுவார். அப்ப பழனிசாமியினுடைய தண்டவாளம் ஏறும். அதனால என்ன செய்யறது, வெளியே குய்யா முய்யா கத்துறது, அது ஒரு டிவில போக்கஸ் ஆக வேண்டியது. இப்படி பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் இப்பொழுது நடைமுறையாக தொடர்கிறது. கொடநாடு வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல காவல்துறை விசாரிச்சுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தனிப்படை விசாரிச்சிச்சு, அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க விசாரிக்க போறோம், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நாங்க சிறையில தள்ள போறோம் அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசுற மாதிரி இருக்கு. அடுத்த அரசியலை நோக்கிய பயணத்திற்கு இந்த கொடநாடு வழக்கை கையில் எடுத்துட்டாரோ. அது 2026 வரைக்கும் இந்த பயணம் ஓடும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா சாதாரண போலீஸ வச்சு இன்னும் இங்க இருக்கிற வழக்கம் முடிக்க முடியல. இது எதுக்கு இன்டர்போல்? இப்ப இன்டர்போலுங்கிறது காலம் கடத்துறதுக்கு இன்னொரு பரிணாமம். நீங்க இன்டர் போலீஸ்ல இருந்து எனக்கு தகவல் இன்னும் வரல, ஐநா சபையில இன்னும் ஐநா சபை தலைவர் ஒப்புதலை கொடுக்கல, இன்டர்போலுக்கு அவள் வழிகாட்டுதல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, இப்படி இழுத்துக்கிட்டு போறது எதுனா பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. இது எதுக்கு ரொம்ப சிரமமான காரியம். கோடநாடு கொள்ளை நடந்த போது அந்த கோடநாட்டுல சிசிடிவி இயங்கல. யாரால இயக்காம இருக்க முடியும்? அந்த கோடநாட்டு பணியாளர் அந்த பையன் சுரேஷ் ஆளதை இயக்கிக்கிட்டு இருந்தான். அவனை கொண்டாச்சு, அதை தற்கொலைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த வழிநடுக எங்க கோடநாட்டிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரக்கூடிய வழியில ஒரு 138 இடத்துல இருக்கிற சிசிடிவி, கோடநாட்டு மட்டுமே சிசிடிவி வேலை செய்யல, ஒரு 138 வழி
வேலை செய்யல. அப்ப யாரு போய் இதை பர்டிகுலரா செஞ்சிருப்பா? யாரால செய்ய முடியும்? சரி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவல்துறை வாபஸ் வாங்கப்படுது. அது ஒரு தனியார் பங்களாவுக்கு எதுக்கு போலீஸ்ன்னு சொல்லி பழனிசாமி யார் சொல்றா? முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவிய அங்க இருக்கும்போது அந்த கேட்டுல குப்புற விழுந்து அந்த ரோட்டுல உருண்டு கிடந்தார் பழனிசாமி. அம்மாவின் கலைக்கண் பார்வை பட்டு விடாதான்னு சொல்லி அந்த அந்த கோடநாடு கேட்டுல உருண்டு கிடப்பாரு. அவர் ஆமா, ஆமா. சொல்றாரு அந்த தனியார் பங்களாவுல எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு வாபஸ் வாங்குறாங்க. காவலாடி கொன்றுறாங்க. குறைஞ்சபட்சம் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சரி, வழிநடுக இருக்கக்கூடிய சிசிடிவி வேலை செய்யல, செக் போஸ்ட்ல ஆள் இல்ல. இதெல்லாம் விட எஸ்எஸ் ஒரு துணை மின் நிலையம் இயங்கிக்கிட்டு இருக்கு கோடநாடு பங்களாவில். கிட்டத்தட்ட ஒரு 2400 வோல்ட் அளவுக்கு வரக்கூடிய மின்சாரம் ஹெச்டி லைன், ஹை டென்ஷன் லைன் வந்துகிட்டு இருக்கு, கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு துணை மின் நிலையம். அந்த துணை மின் நிலையத்தை கரண்ட வந்து அன்இன்டரப்டட் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய தடையில்லா மின்சாரங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை நிறுத்தணும்னா ஒரு வயர்மேனோ போர்மேனோ போய் நிறுத்த முடியாது. ஒரு ஏஇ லெவல் ஆபீசர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ட அந்த மின்தடையை ஏற்படுத்த முடியும். அந்த மின்தடைக்கு காரணம் இல்லாம மின்தடை பண்ண முடியாது. அப்ப அந்த காரணம் யார் சொல்லியிருப்பா? அந்த காரியத்தை யார் நிகழ்த்து சொல்லியிருப்பா? அந்த ஏஇக்கு ஒரு எஸ்சி லெவல் ஆபீசர், இ லெவல் ஆபீசர் சொல்லியிருப்பாரு. இந்த எஸ்சிக்கும் இஇக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வந்திருக்கோம்? நம்ம மின்துறை செக்ரட்டரில இருந்து வந்திருக்கோம், இல்லைன்னா அமைச்சர்கிட்ட இருந்து வந்திருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்போல் போலீஸா வரணும். இது எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வந்திருக்கோம்? சரி, மின்துறை அமைச்சர் தான் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா மின்துறை அமைச்சருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பா? கோடநாடுங்கிறது அம்மா பங்களாவாச்சே. அந்த அம்மா பங்களால நாம போய் இப்ப மின்தடையை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு தங்கமணி யோசிச்சுப்பாரு அன்னைக்கு. அப்ப யார் சொல்லியிருப்பா? ஆப்பட்டு சொல்லியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பழனிசாமி தானே சொல்லியிருக்கணும். பழனிசாமி தானே சொல்லியிருப்பாரு. பழனிசாமி தவிர இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு கொடுத்திருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை எதுக்கு இன்டர்போல் போலீஸ், உலக நாட்டு போலீஸ் எல்லாம் எதுக்கு இங்க வரணும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செயினை கண்டுபிடிச்சா தெரியாதா? காவல்துறை வாபஸ் வாங்கின தலைவர் அன்னைக்கு துறை தலைவர் யாரு? காவல்துறைக்கு பழனிசாமி தான் சிஎம், பழனிசாமி தான் காவல்துறை மந்திரி. பழனிசாமிக்கு தெரியாம காவலர்கள் வாபஸ் வாங்கிடுவாங்களா? பழனிசாமிக்கு தெரியாமலோ தங்கமணிக்கு தெரியாமலோ இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குமா? அந்த பகுதிக்கு இருந்தக்கூடிய வேலுமணிக்கோ உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கோ அங்க இருக்கிற மந்திரிகளுக்கு தெரியாம இந்த வழித்தடத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்குமா? இதெல்லாம் இந்த கண்ணு கட்டி காத்துல விட்ட கதையா இருக்கு. கேப்பையில நெய் விடியதுன்னு கேட்கிறவனுக்கு மதியங்க போச்சுங்கிற அளவா இது சுத்தி சுத்தி பழனிசாமியை மையப்படுத்தி தான் இயங்குது. இது திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் தேவைப்படுது. உடனே பழனிசாமி புடிச்சுப்ப இந்த கொலை வழக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 நம்ம கற்பனையில ஒரு கொலை வழக்கு முடிஞ்சிருது, சீக்கிரமா முடிஞ்சிருது. உண்மை குற்றவாளி யாருன்னு காவல்துறையும் இந்த அரசும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப எங்க வந்து நிக்கு இந்த உண்மை குற்றவாளிங்கிற முகத்திரை எப்ப கிழிக்கப்படும்? பழனிசாமிங்கிற முகத்திரை கிழிக்கப்படும். ஒண்ணு பழனிசாமி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பழனிசாமி பேக்ரவுண்ட்ல இருந்திருக்கணும். இதை தாண்டி இருப்பதற்கான வாய்ப்பே இந்த வழக்குல இல்லை. அப்ப எப்படி பார்த்தாலும் பழனிசாமி ஏற்கனவே சயானு ஆளையார் மனம் சொல்ல என்ன சொல்லிட்டாங்க? பழனிசாமி சொல்லாருன்னு சொல்லித்தான் எங்களுக்கு கனகராஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்காகத்தான் இந்த வேலையை நம்ம செய்யறோம்னு சொல்லி கனகராஜ் சொன்னான்னு சொல்லி ஏற்கனவே சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப கிட்டத்தட்ட அது பழனிசாமி நோக்கி வந்து நிக்குது. இப்ப உண்மை குற்றவாளி பழனிசாமி தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காவல்துறை. பழனிசாமி எங்க இருப்பாரு? கொலை வழக்குல சிறையில இருப்பாரு. பழனிசாமி சிறைக்கு போயிட்டு அதிமுக என்ன ஆயிரும்? ஒன்னாயிரம். அதிமுக ஒரு குடையின் கீழ் வந்துடும். அப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய பலம் வாய்ந்த அதிமுக தெரியும். அப்ப பலம் வாய்ந்த அதிமுகவை திமுகவால ஒரு களவு ஜெயிக்க முடியாது. அப்ப பழனிசாமியை தூக்கிட்டாலோ, பழனிசாமி தலைமையில அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாலோ, இல்ல பழனிசாமி சிறையில அடைத்ததுக்கு அப்புறம் ஐயா ஓபிஎஸ் தலைமையில அதிமுக இயங்கிட்டாலோ
திமுகவால இனிமே ஜென்மத்துக்கு வெற்றி பெற முடியாது. அப்ப இதெல்லாம் நினைச்சிருப்பேன் திமுக துருப்பு சீட்டா பயன்படுத்துதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதுதான் நடந்து